உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிற 2 இடமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம். உங்களுடைய பெருமை உலகம் முழுவதும் பரவுவதற்கான நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பையும் பெரிய வளர்ச்சியும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்துள்ளது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். அதுவும் அவர் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 2 இடமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம். இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5ஆம் தேதி 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு டியூரேஷன் கம்மி,
ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ லக்ன ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். அதுவும் அவர் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 2 இடமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம். 4ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் சுகங்கள் அதிகரித்தது. அதாவது வேலைக்கு போகிறத விட நிறைய ஜாலி ட்ரிப் போயிட்டு வந்திருப்பீங்க, நிறைய ஊர் சுற்றி இருப்பீங்க, உறவுகளை சந்தித்து மகிழ்ந்து இருப்பீர்கள். இதெல்லாம் நடந்திருக்கும். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எதிரிகள்கிட்ட கூட இப்போ சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த மார்ச் 1ஆம் தேதி வரைக்குமே இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுக்கப்புறமும் மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் உச்சமடைவது உங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு எதிராக பேசிய உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் ஆப்போசிட் ஜெண்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவர்கள் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. இத்தனை நாள் அப்படியே அந்தர்பல்ட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம அரசியலில் நிறைய நடக்கிறது. அந்தர்பல்ட்டி. நேத்திக்கு வரைக்கும் ஒரு கட்சியை பற்றியோ ஒரு ஆளை பற்றியோ அசிங்கமாக திறந்தாழ்ந்து பேசின நபர் இன்றைக்கி அவங்க கூடயே கூட்டணி வச்சுட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறவர்களாக இருக்குது. அந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களை பற்றி பேசினவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. வியாபாரத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, அந்த கடைக்கு போகிறீங்களா, போகாதீங்க. நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் அந்த பொருளை மாற்றி விற்கிறாங்க, அந்த கடையில் அந்த பொருளை யூஸ் பண்ணதை கொடுக்குறாங்க இப்படின்னு சொன்ன வாயே மற்ற கடைக்கு இவங்க கடை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு மாற்றி சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஸோ உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனை செய்வதற்கான நேரம் வந்து விட்டது. நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம், சிஏ எக்ஸாம், ஏசிஎஸ், ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ், இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை எம்பிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஒரு எக்ஸாம்ப்ளரியாக ரிசல்ட்டை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் உங்களை பற்றி பெருமையாக பேசும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு பதவியில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு உங்களுடைய பெருமை உலகம் முழுவதும் பரவுவதற்கான நேரம் வந்து விட்டது. குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் மனநிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை. சார், என் தம்பி கூட எனக்கு சண்டை, எங்கள் அண்ணன் கூட எனக்கு சண்டை, எங்கள் அக்கா கூட சண்டை, அதெல்லாம் இப்போ சாதகமாக மாறும். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்களும் அவங்கக்கிட்ட அப்படியே அந்யுன்யமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நீங்களும் உங்கள் அண்ணனும், நீங்களும் உங்கள் தம்பியும், நீங்களும் உங்கள் தங்கையும் சேர்ந்து குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வேறு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போகிறதுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது.
பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அப்பாவுடைய சகோதரிகள், அதாவது அத்தைமார்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அத்தைமார்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு சொன்னது போல் அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி வசதி படைத்தவர்களுக்கான பொருட்களை விற்பவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸாக இருக்கும், வெண்கல சிலைகள் இதெல்லாம் விற்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி வெண்கல சிலை மேனுஃபேக்சரர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் மேனுஃபேக்சரர்ஸ், நீங்கள் வந்து நல்ல படாடோபமான அந்த அதுக்குள்ளே போனாலே அந்த ஷோரூமுக்குள்ளே போனாலே மினிமமே வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்மி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெருத்த ஏற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற நேரம் வந்து விட்டது. எதிரிகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பரம வைரிகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குடும்ப தலைவிகள் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். குடும்ப தலைவிகள் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார், களத்திரஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். அதே சமயம் பார்ட்னர்ஷிப்பில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து ஒரு புதிய பிஸ்னஸ் துவக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் எல்லா விதத்திலும் ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, இவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இடமாற்றம்ங்கிறது வந்து வீட்டுக்கான இடமாற்றம், தொழிலுக்கான இடமாற்றம், வேலைக்கான இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால உங்களுக்கு இதுவரை அரசாங்கம்னா என்ன, கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய ப்ரொப்ரைட்டர்ஸ், உங்களுடைய மேனேஜ்மெண்ட், இவங்க கூட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அந்த மனஸ்தாபத்துக்கு காரணம் யாரோ அந்த நபரே உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அவப்பேரை விளக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது, அதுவும் இந்த 25 நாட்கள், பிப்ரவரி 5 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பையும் பெரிய வளர்ச்சியும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே வந்து சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க இவர் காசு பார்க்குறதுக்கு, எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின் நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார், அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.